கைத்தல்லம் நீரைகனி அப்பமோடவள் பொறி கைத்தல்லம் நீரைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வயிரனை உத்தமி போதல்வனை மற்றவில் மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேரி செய்த அசிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர அத்துயரது கோடு சுப்பிரமணி பாடும் அப்புண மதனிடைவமாகி அக்குற மகள்வுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமானே. விக்னேஸ்வர மகராதிக்கு ஜெய். வெற்றிவேல் முருகன் கரோகரா. போற்றியோம் நம் சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக. அன்பும் பண்பும் அறிவும் ஆற்றலும் ஒருங்கே அமையப்பெற்ற திருவருள் முழுவதும் பெற்று குருவருள் ஆன்மீக மையம் நடத்தி வருகின்ற ஆன்மீக செம்மல்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். அதிலும் எனக்கு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தி வைத்த சுமதி டாக்டர் அம்மா அவர்கள், MBBS சுமதி முருகேசன் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளராக விளங்குகிற அமுதா விஸ்வநாதன் பொறுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும், இந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும், எனக்கு நிறைய பேரை சரியான விவரம் தெரியாது, அதனால அங்க இருக்கிற அனைவருக்கும், அதில் செயல்பட்டு வருகின்ற அனைவரும் நலம்பல பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். முருகா சரணம். சிவா திருச்சிற்றம்பலம். அன்பனும் நார் கொண்டு தொடுத்து ஞானம் என்னும் வாசனை வீச புத்தி என்னும் வண்டுகள் மொய்க்க எம்பெருமானுக்கு அந்த மலர் மாலையை நான் முதலிலே சூட்டுகிறேன். என் அப்பன் ஞான பண்டிதன் ஞானாசிரியன் ஆசகூர் பத்மனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசிப்ர மாசிலோர் புத்தி அடிபாட மாத்திருக்கா புஷ்ப மாலை கோலப்புற வாழபாதத்தில் அணிவேனோன்னாரு. அன்னைக்கு நான் சுவாமிகள் பாடக்கூடிய திருப்புகள்ல சொல்றேன், எம்பெருமானுக்கு அந்த மலர் மாலை சூட்டணும். அந்த மாலை என்றைக்கும் வாடாத மாலையாக இருக்க வேண்டும். அந்த மாலை செஞ்சற் புனை மாலை, சிறந்த தமிழ் மாலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானுக்கு அந்த மலர் மாலை சூட்டிவிட்டு உங்களிடையே நான் அருள்முருகன் பெருமைகள் என்ற தலைப்பிலே பேச மேற்கொள்கின்றேன். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. குழந்தைகளுக்கு பாலனாக, இளைஞர்களுக்கு குமாரனாக, கலைஞர்களுக்கு ஆறுமுக அண்ணலாக, வீரர்களுக்கு சேனாதிபதியாக, வழிபடுகின்ற அடியார்களுக்கு, அதாவது இறைவனுடைய திருவுருள் பெற்று அவன் வழிபடக்கூடிய அடியார்கள், மந்திர உபதேசம் பெறக்கூடிய அடியார்களுக்கு அவன் ஞானாசிரியனாக, ஞான பண்டிதனாக, இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு வள்ளி தெய்வயானை சமேதரராக, பற்றை முழுவதும் துறந்த அடியார்களுக்கு ஆண்டி கோலத்திலே எம்பெருமான் ஞானாசிரியன் பழனியம்பதியிலே அவன் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றான். பற்றை முழுவதும் துறந்த அடியார்களுக்கு ஆண்டி கோலத்துல, பற்றை முழுவதும் துறந்த அடியார்கள், மீண்டும் சொல்கிறேன், பற்றை முழுவதும் அவன் ஆண்டியாகுவது நம்மை ஆண்டியாக்குவதற்கல்ல, அவன் நம்மை ஆக்கப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக, தனக்கென்று இதை வைத்துக் கொள்ளாமல் தன்னை நாடி வருகின்ற அடியார்களுக்கு அருளை வழங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அவன் ஞானாசிரியனாக, ஞான வண்டியனாக அவன் விளங்குகின்றான். தமிழர்கள் விசேஷமாக வணங்கிய கடவுள் மட்டுமல்ல, தமிழ் பெண்ணை மணந்த மாப்பிள்ளை மட்டுமல்ல, அகஸ்தியருக்கும் தமிழை போதித்த ஆச்சாரியனாவான். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் அவன் என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். செந்தில் வாழ் செந்தமிழ் பெரியவனை தண்டமிழ் மிகுநேய முருகேசா என்றெல்லாம் வாய்குளிர அழைக்கின்றார்.
குமரகுருபர சுவாமிகள் தம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழிலே பலவாறாக முருகனை தமிழ் கடவுள் என்றே போற்றுகின்றார். சிவபெருமானுக்கும் தமிழிலேயே முருகன் உபதேசித்தாராம். கொன்றை தெரியற்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே என்கின்றார். கூடல்மா நகரிலே ஆளவாய் அபிச்சரை கடவுளுடன் குன்றமிருந்த குமரவேலும் சங்கம் இருந்து தமிழை ஆராய்ந்தான் என்கின்றார் அருணகிரிநாதர் குமரகுருபர சுவாமிகள். சங்க தமிழின் தலைமை புலவன் என்பார் குமரகுருபர சுவாமிகள். குண்டமிருந்த குமரவேலும் சங்கமிருந்து தமிழ் ஆராய்ந்தான் என்கிறார் நக்கீரர். சங்க தமிழின் தலைமை புலவன் என்பார் குமரகுருபர அடிகள். தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் 18 தன்னுடைய கண்களாக, தமிழில் வல்லினம் தமிழில் மொழியிலே மெய்யெழுத்துக்கள் 18 அவனுடைய கண்களாக, வல்லினம் மெல்லினம் இணையினம் என வழங்கும் எழுத்துக்கள் 6 திருமுகங்களாக, தமிழின் அகரமுதல் உயிரெழுத்துக்கள் 12 பன்னிரு தோள்களாக, தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்ற நிலையிலே தனி சிறப்புற்று திகழும் வேலாகவும் கொண்டு தமிழ் தெய்வமாகிய முருகக்கடவுள் தமிழ் வடிவனாக விளங்குகின்றார். முருகன் மலைநிலை தெய்வம். மலைப்பகுதி குறிஞ்சி எனப்படும். தமிழ் மக்கள் முதல்ல மலைப்பகுதியில் தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். தாம் கடவுளை பற்றி மலையில் வாழும் தெய்வமாக கொண்டாடி வருகிறார்களாம். முருகனை சங்க புலவனாக, தமிழை மதிப்பிடும் புலவனாக தமிழர்கள் கருதி வந்திருக்கிறார்கள். தந்தி முகக்கடவுள், தம்பி குகக்கடவுள், முந்திடும் மந்திரத்தை சிவன்பால் மொழிந்த சொல் பசும் தமிழே. ஐவகை நிலங்களிலே முதன்மை ஸ்தானம் பெறுவது குறிஞ்சி நிலம். மலை சாய்ந்த பகுதி அது குறிஞ்சி. அந்த திணைக்குரிய கடவுள் முருகப்பெருமான். பண்டை தமிழர்களின் இரு கண்களாக விளங்கியது வீரமும் காதலும். முருகன் இவ்விரண்டையும் பிரதிபலிக்கும் தெய்வமாக அவர்களுக்கு விளங்குகின்றார்கள். முருகப்பெருமான் குறிஞ்சி கடவுள் என்பதை அருணகிரிநாதர் தனது கந்தர அலங்காரத்தில் பாடுகிறார். திறந்த புவனங்கள் ஈர்ந்த ஒற்பாவை திருமுலை பாலருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூழழ விம்மி அழும் குழந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. தமிழ் கடவுளாக முருகனை பாடாத புலவர்களே இல்லை. கச்சியப சிவாச்சாரியார் வடமொழியில் உள்ள ஸ்காந்தபுராணம் என்கிற நூலை தழுவி கந்தபுராணத்தை இயற்றினார். 10,000 பாடல்களுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டது. எம்பெருமானை பற்றி முருகப்பெருமானை பற்றிய புராணங்கள் எடுத்தால் கந்தபுராணம், தனிய புராணம், தனியாசல புராணம், திருச்செந்தூர் தல புராணம், இன்னும் எத்தனை ஆலயங்கள் எம்பெருமானுக்கு இருக்கின்ற அத்தனை ஆலயங்களிலுமே எம்பெருமானுடைய புராண வரலாறுகள் மிக அற்புதமாக விளங்குகின்றது. சிற்றிலக்கியங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் சிங்கார வேலை. சிற்றிலக்கியங்களே தனியாற்றுப்படை, செந்தில் கதம்பகம், தனியை 10 அந்தாதி, தனியாசல அனுபூதி, செந்தில் கலம்பகம், கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருவுருட்பா, கந்தர் சரண 10 இப்படி எண்ணற்ற நூல்கள் எல்லாம் சங்க சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள்ல சிங்கார வேலை. இன்னும் சிறப்பாக சங்க இலக்கியங்கள் பலர் ஒன்று சேர்ந்து செய்வது சங்கம். அந்த சங்க தமிழ் இயற்றியது சங்கம். அந்த சங்க இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரம், பரிபாடல், கல்லாடம், குறுந்தொகை மற்றும் தனிப்பாடல்கள். திருமுகாற்றுப்படை தனிப்பாடல்கள். அடுத்து அருணகிரிநாதருடைய நூல்கள் எடுத்துக்கொண்டால் திருப்புகழ், கந்தர அலங்காரம், கந்தர அனுபூதி, கந்தர அந்தாதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், இப்படி எம்பெருமானுடைய பாராயண நூல்கள் எல்லாம் சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம். அடுத்து தமிழ் சங்க கால 500 முருகன் மலைகளிலே விரும்பி வசிக்கின்றவன் என்று சொல்கிறது. முருகனுக்கு மிகவும் பிரியமானது தினைமாவு என்று குறிப்பிடப்படுகிறது. முருகனை செவ்வேலன் அழைக்கிறது கலித்தொகை. கலித்தொகையிலே 8 பாடல்கள். அதுல கந்தன், கார்த்திகேயன், சரவணபவன், சண்முகன் ஆகிய அம்சங்களை, குமரன் ஆகிய அம்சங்களை குறிப்பிடுகிறது. இதுல பரிபாடல் என்பது தேவசேனா தேவியின் மணாளனான வர்ணத்தை குறிக்கிறது, வர்ணிக்கிறது. அருணகிரிநாதர் தன் கந்தர அலங்காரத்துல மேலும் முருகன் தமிழ் தெய்வம் என்கிறார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரியம் வாழ வைப்போன் வாரணம் போல் கைதான் 20 உடையான தலைபத்தம் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளந்தியமே. தமிழ் கடவுள் என்றே ஓட்டுகின்றார் முருகக் கடவுளை.
தமிழ் இலக்கணம் கூறும் கற்பு நெறி களவு நெறி என்ற இருவகை நெறிகளில், அதாவது தெய்வ யானை மூலமாக கற்பு நெறியிலும் வள்ளியம்மையாக மூலமாக களவு நெறியையும் இந்த உலகம் இவ்விருவர்களையும் மணந்து அதன் மூலம் உலகிற்கு முருகப்பெருமான் உணர்த்தி உள்ளார். முருகப்பெருமான் அதப்பா மலையும் மலை சார்ந்த பகுதிகளெல்லாம் எம்பெருமான் இயற்கை எலி சூழ்ந்த இடங்கள். எம்பெருமானுடைய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையும் காடு மலை சோலை ஆற்றங்கரை குளக்கரை கடம்ப மரத்தடி கடற்கரை குளக்கரை இயற்கை எலி சூழ்ந்த இடங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஆலயங்கள். பண்டை தமிழர்கள் மலையில் தான் வசித்து வந்தார்களாம். ஏனென்றால் தண்ணீர் தான் முதல் படைப்பு, தண்ணீரே முதல் படைப்பு. ஆக அதன் பொருட்டு மக்கள் எங்க வாழ்ந்து வந்திருக்கிறார்கள்? மலையில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் மலைநிலை தெய்வமாக எம்பெருமானை போற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில அவர்கள் வழிபட்டு வந்தக்கூடிய அந்த மலைநிலை தெய்வமாக துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கையில முதலில் தோன்றிய வழிபாடு என்று சொன்னால் அது மலைநிலை தெய்வமாக முருக வழிபாடு என்று பண்டை தமிழர்கள் கூறுகின்றார்கள். பண்டை தமிழர்களால முருக அதற்கு மேல அழகு, அதற்கு மேல முருகனுக்கு பெயரை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ் கடவுளை தமிழ் புலவனாக 40 ஒரு புலவனாக விட்டு சங்க தமிழை ஆராய்ந்தவன் என்றும் தமிழ் கடவுள் என்று சொல்லி அவர் போற்றி பாராட்டி வந்திருக்கின்றார்கள். முருகப்பெருமான் தன்னை சிவசிவன் சிவகோய்தானே என திருமூலரும் நற்றினையாவது நமச்சிவாயுவே என் நாவுக்கரசு சுவாமிகளும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் திருநாமம் என திருமங்கை ஆழ்வாரும் கல்வியும் செல்வமும் நாளும் நல்குமே எனது ராமனுடைய எழுத்தினாலே கம்பரும் பாடியிருக்கிறார்கள். அதுல முடியா பிறவி கடலில் முருகப்பெருமானை பற்றியே சொல்றேன். முடியா கந்தர் அலங்காரம் இது. முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கடுக்கும் இடியார்படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமான் திருநாமம் புகழ்வர். எம்பெரும் முருகப்பெருமான நாமம் பக்தர்கள் மனத்திற்கு இன்பத்தையும் பேரானந்தத்தை வழங்குகின்றதாம். பகைவர்கள் மூலமாக பல துன்பங்களும் துயரங்களும் நெருப்பு போன்ற பிணிகளும் ஏற்படுமானால் அவைகளையும் அறவே கலைந்து நமக்கு பேரின்பத்தை வழங்கக்கூடிய அந்த கடவுளாக எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லும் பாக்கியத்தை நாம் என்றென்று பெற வேண்டும். முருகா சரணம். முருக என்று சொன்னால் அழகு. எம்பெருமானுக்கு உரிய முருக என்ற சொல்லுக்கு அழகு என்பவர். அழகு, இளமை, தெய்வத்தன்மை, ஞானமனம், மகிழ்ச்சி, இனிமை, இப்படி எண்ணற்ற பொருள்கள் எல்லாம் உண்டு. எம்பெருமானுடைய நாமங்கள்ல முருகப்பெருமான் 1000 நாமங்கள் சிறந்தவை, அதில் 100 சிறந்தவை, அதிலும் 18 சிறந்தவை, அதிலும் 3 சிறந்தவை என்று சொன்னால் அதுல முருகா, அதிலே ஒன்றே சிறந்தது முருகா என்ற முருகன் குமரன் குகன் முருகா என்னும் நாமம். முருகனை பற்றிய பாடல் எம்பெருமானுடைய திருப்புகழை பாடல் பற்றி நான் அடுத்தபடியாக உங்களுடைய ஒரு உரையாற்ற வருகின்றேன். எல்லாம் வல்ல வடிவேல் வள்ளல் பெருமானுடைய பெருமைகளிலே இப்பொழுது நான் உங்களுடைய உரையாற்ற வருகின்றது. அப்பன் இறந்துண்ணி. அதாவது இந்த பாடல் தற்கொலை இந்த பாடலை பற்றி சொல்றேன். ஆறுமுக பெருமன் எல்லாரும் போற்றி வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. உருகி உருகி அவன் நாமத்தை சொல்லி வழிபாடு செய்திருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறோம். எத்தனை அருளாளர்கள் இருக்கிறார். ஆனால் வயது கவிபாடி உயர்ந்தவர் யாராவது வயது எம்பெருமானை போற்றியும் வழிபடலாம், வயதும் வழிபடலாம். அவனுடைய மனதில் மட்டும் உங்களுக்கு அந்த உருவும் இறைவனை வழிபடும் போது முதல்ல உள்ளம் உருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும். அந்த நிலையில வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களை நாளும் கோளுமே வலியுறுத்தாது. அப்போ எம்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் என்றால் இவர் என்ன வயது கவிபாடுறார். அதாவது நிந்தாஸ்துதியாக இருக்கும். எப்படி சொல்றாருன்னா, அவர் அம்பாளுடைய அருள் பெற்ற கவி காலமேகம் எம்பெருமானை பத்தி பெருமையை குறித்து தான் பாடுறார். அதான் நிந்தாஸ்துதியாக. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீரி ஒப்பரிய மாமன் உருதிரடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறுமுகத்தானுக்கு இங்கு இன்னும் பெருமை இவை. பார்க்கும் பொழுது பாடல் நிந்தையாக தோன்றிய போதிலும் உண்மையில் இது சிறந்த தத்துவ பாடல். முருகப்பெருமானின் தந்தையாகிய சிவபெருமான் கையிலே திருவோடு ஏந்தி பிச்சாடனராக விளங்குகிறார். இதன் பொருள் என்னவென்றால், மக்கள் தங்களிடம் உள்ள கோபம், குரோதம், ஆணவம் என்னும் முக்குணங்களை எல்லாம் பிச்சையாக தந்து இறைவனிடம் இருந்த அன்பை உணர்ந்து உய்ய வேண்டும் என்பது. அன்பே சிவமாக அமர்ந்த பின்
அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று போற்றுகிறது திருமந்திரம். தாயாய சக்தி தேவியோ மலையரசன் பெற்ற பாவை. கொடுமைகளை களையும் பொழுது கருணையுள்ள அந்த தாய் கொடும் நீலியாக மாறுகிறாள். இச்செயலைத்தான் பக்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? பயங்கரி ராட்சசி என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பக்தர்களுக்கு அறிவுறும் போது பரிபூர்ணானந்தனி சொருபிணியாக இருக்கின்றார்கள். முருகனது தாய் மாமனாகிய கண்ணபெருமான் ஒப்பெயர்வற்றவர், உரியில் இருக்கும் வெண்ணையை திருடுபவர். இதன் தாற்பயம் மக்களுடைய உள்ளத்திலே பக்தி பெருகி வருகின்ற பொழுது தானே வந்து அந்த வெண்ணையை போன்று இலைய பக்தி வெண்ணையை போன்று இலையை வரும் பொழுது அதை கவர்ந்து கொள்வானாம். ஆகவேதான் உண்மையை உணர்த்துவதுதான். அடியார்களும் ஆண்டவன் என்ன சொல்வார்கள்? உள்ளங்கவர் கண்ணுன்னு சொல்வார் நாராயணன். அப்போ சப்பை காலும் பெருவயிரும் கொண்டு அமர்ந்திருக்கிறாராம் விநாயக பெருமான், முருகனின் தாய் மாமன். இப்பெருமான் தனது பெருவயிற்றில் அண்ட சராசரங்களை எல்லாம் வைத்து காப்பதற்காக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அண்ட சராசரங்களை எல்லாம் தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றி வருகிறாராம். அவர் எழுந்து நடந்தால் எங்கே உயிருக்கெல்லாம் ஏறு விளைந்து விடுமோ துன்பமாகி விடுமோ என்பதற்காக அவர் சப்பை காலும் பெருவயிறுடன் அமர்ந்த நிலையிலேயே இருக்கிறார். யாரு? விநாயக பெருமான். விநாயகன் என்றால் வி என்றால் உபசர்க்கம், நாயகன் என்றால் தலைவன். அவனுக்கு மேல தலைவனே கிடையாது விநாயக பெருமான். அப்போ விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாய் தன்மையால் பணிமின் கணிந்து என்று வாடியுள்ளார் கபில தேவநாயகர். எங்கே தான் எழுந்து நடந்து அசைந்தால் அடங்கியிருக்க சராசரங்களுக்கெல்லாம் ஊறு ஏற்பட்டு விடுமோ என்ற பெரும் கருணையினாலே சப்பைக்காடு பெருவனோடு அமர்ந்திருக்கின்றார். விளக்கம் தரப்படுகிறது. இத்தகைய பெருமையை உறவினர்களின் தொடர்புடைய முருகனின் பெருமையை எழுத்துக்களாலும் வார்த்தைகளாலும் கூறுவது அவ்வளவு எளிதல்ல. அவருடைய திருவடியிலேயே நமது மனம் லயிக்க வேண்டும் என்று உட்பொருளுடன் தான் இப்பாடலை கவி காலமேகம் ஈட்டியிருக்கிறார். இரு பொருள்பட உரைப்பதிலே அவர் வல்லவர். ஆழகால விஷத்தை அறிந்து தன்னையே தியாகம் செய்து தேவர்களுக்கு வாழ்வளித்தவர். தேவர்களுக்கு வாழ்வளித்தவர் சிவபெருமான். கருணையே உருவானவர் அம்பிகை, எளிமையே வடிவானவர் கண்ணன். ஆகவே தியாகம், கருணை, எளிமை அவைகளை கொண்டு பக்தியுடன் எதற்கும் அசையாது விக்னேஸ்வர பெருமானை போன்று அமர்ந்திருந்தால் இன்மயமான முருகனின் அருளை பெறலாம் என்ற பேர் உண்மையை இப்பாடல் உணர்த்துகிறது. எல்லாவற்றும் முருகப்பெருமானிடம் பக்தி செலுத்தி உய்ய வேண்டும் என்பதுதானே முடிவு. அப்போ முருகா என்ற சொல்லுக்கு அழகு, இளமை, தெய்வத்தன்மை, ஞானமனம், மகிழ்ச்சி, இனிமை என்றெல்லாம் நான் பொருள் சொன்னேன். அப்போ அறுபெரும் சமயங்கள் இந்த தத்துவத்தை பற்றி நான் சொன்னேன். அதாவது அப்பன் இறந்தொன்னு இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது 6 சமயங்களை எப்படி வச்சிருக்கு, இந்த 6 சமயங்களை பற்றி சொல்றேன். 6 சமயங்களும் தானே அறிவர் என்பதற்காக 6 திருமுகங்களும், அடியார்களுக்கு அருளை வாரி வழங்க 12 திருக்கரங்களும், மாறாத இளமையும், மனம் கவர் எழில் உருவம் கொண்டு அருள் முருகன் விரும்பி வீட்டிருந்து அருளும் படை வீடுகளாகும். என்ன அர்த்தம்? 6 வெறும் சமயங்கள். சாக்த சமயத்தின், அதாவது சைவ சமயம், சைவ சமயத்தின் தலைவன் யாரு? சிவபெருமான். அப்ப சிவபெருமான் எப்படி விளங்குகின்றான்? 49 புலவர்களே தானும் ஒரு புலவனாக வீட்டிலிருந்து சங்க தமிழை ஆராய்ந்தவன் சிவம். அந்த சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், நன்மையை செய்கின்றவர். அதாவது இந்து மதத்திலே 6 வரும் சமயங்கள். சைவ சமயம் சிவபெருமான், சிவந்த மங்களம், நன்மையை செய்கின்றவர். அதாவது என்னுடைய பெருத்தேச தேவை விருதா, எனக்கு சிவன் தான் இல்லை அப்படின்னு சொன்னா உன் வழிபாடு. மக்கள் அவர் தத்தம் வழிபாட்டுக்கிணங்க பல்வேறு சமய மூர்த்திகளாக அமைந்திருந்து அவரவருக்கு தக்க வழிபாட்டுக்கு தக்கவாறு பலன்களை வாரி வழங்குகிறார்கள். அதுதான் அர்த்தம். நீ எப்படி அழைச்சாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடலாம், அம்பா கூப்பிடலாம், 6 வரும் சமயங்களோட அனைத்து தெய்வங்கள் கூப்பிடலாம். தண்ணீர், அதுக்கு பேர் வாட்டரு, நீலு, பியாலு, இப்படி எல்லாம் தண்ணிக்கு எத்தனை பேர் இருக்குது. அதே போல இப்படி இறைவனுக்கு மக்கள்ல எத்தனை பேர் எத்தனை ரூபத்திலாம் சொல்லி சொல்லி கூப்பிடுறான். சிறிய குழந்தை, அப்புறம் தம்பி, அப்புறம் அண்ணன், அப்பா, அப்புறம் அம்மா, அப்படி ஆகி அப்படியே பெரியவங்க, அப்படி அப்படியே ஆகிற. அதுபோல இறைவன் எத்தனை பேர் இருந்தாலும் ஒருவர் தானே. அதுபோல அனைத்து கடவுளும் ஒருவரே தான், பரம்பொருள் ஒன்றுதான். அந்த மகாசக்தி வாழ்க என்பார் பாரதியார், மிக அருமை சொல்வார். ஆக
இந்து மதத்தினுடைய தலையாய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் சிவம். நம் இந்து மத தலையாய தெய்வம் சிவம். அதாவது சைவ சமயத்தின் தலைவன். அடுத்து சாக்த சமயத்தின் தலைவி உமா மகேஸ்வரி. அதுதான் சொன்னேன். அம்பாள் எப்படி சிவபெருமனை பத்தி முதல்ல பார்க்கலாம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், நன்மை செய்கின்றவர். அடியார்களுக்கு அல்வாளிக்க எப்பொழுதும் சிவன் கூர்த்து மெஞ்ஞானத்தால் கொண்டொரு அங்கரத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணறிவு அவன் காத்து கொண்டிருக்கிறான் அவளோடு. மங்கையை பாகம் வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார். அதாவது கங்கையை சடையில் வைத்தார், கதிர்பொறி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை திசை துளம் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மொழி மருவும் வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே. சிவபெருமானை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்ல போகணும்னா தேவரத்த நாமக்கர் சுவாமியில் சொல்ற சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், நன்மை செய்கின்றவன் என்று சொன்னேன். அப்போ அவன் நெத்தியில 3 கோடுகளை கீற்று அணிந்திருக்கிறார். அந்த 3 கோடுகள் அணிந்திருக்க அதனுடைய தத்துவம் என்ன? பரஞ்சோதி முனிவர் மிக அற்புதமாக சொல்லுவார். முத்தமிழிலும் நான் வல்ல புலவன் என்கிற முத்தமிழிலும் நான் வல்ல புலவன் என்பதை காட்டுவை எம்பெருமான் நெற்றியிலே 3 கோடுகளை அணிந்திருக்கின்றார். பரஞ்சோதி முனிவர் சொல்றார். ஏனென்றால் சங்கம் ஆராய்ந்தது, அதாவது தமிழ் மொழி. அந்த தமிழ் எது? சங்கம் ஆராய்ந்தது சங்க தமிழ். 4 பேர் ஒன்று சேர்ந்து செய்வது சங்கம். அந்த சங்கம் ஆராய்ந்தது தமிழ். அந்த சங்க தமிழின் தலைமை புலவன் என்று சொல்கிறார். அதே 49 மறையில் மதுரையம்பதியிலே சங்க தமிழுக்கு தானும் புலவனாக வீட்டிலிருந்து சங்க தமிழை ஆராய்ந்தவன் சிவபெருமானம். அப்போ அந்த தண்டி முகக்கடவுள், தம்பி குகக்கடவுள், சிவன்பால் முந்திடும் மந்திரத்தை முளைந்த சொல்லும் தமிழே. அப்ப தமிழ் கடவுள் அந்த சிவபெருமானுடைய அடுத்தபடியாக சாக்த சைவ சமயத்தின் தலைவன். அவனிருந்து ஆகி வந்ததுதான் எல்லாம். சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானுடைய நெற்றிக்கல் என்று தோன்றியவன் தான் முருகப்பெருமான். அடுத்தபடியாக தாயை பார்த்து பார்க்கும் பொழுது தாய் உமா மகேஸ்வரி அல்லவா. அம்பாள் யாரு? ஒன்றாயிரம்பி பலவாய் விருந்து உலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். ஒன்றாயிருக்க அனைத்து நீங்க என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று உரிகின்றவா, உன்னை யார் அறிவார்? அன்று ஆளிலில் துகின்ற பெம்மானும் எம் ஐயனுமே. இது அபிராமி பட்டருடைய பாடல்ல, அபிராமி அந்தாதி பாடல் வர்றது. இது உதிக்கின்ற செங்கதிர்ச்சி திலகம் உணர்வுடையவர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்னை விதிக்கின்ற மேனி அபிராமி எதிர் விடுத்துவிய. உதிக்கின்ற செம்மையான கதிரை போல, உச்சி திலகம் என்கின்ற மலரை போல, மாதுளம்பூ மொட்டு போல போற்றப்படுகின்ற மலரை போல ஒத்து விளங்குகின்ற அந்த மலரிலே வீட்டிருக்கின்ற அந்த மகாலட்சுமி தாயும் போற்றி வணங்குகின்றாளாம் அம்பாளை. அம்பாள் எப்படி ஆயிரங்கண்ணுடையவள், அடியாருக்கு அல்வாளிப்பதற்காக அவள் எப்படி விளங்குகின்றாள்? தாய் அல்லவா. தீமைகளை களைவதிலே பயங்கரி ராட்சசி என்று சொல்ல. ஆனால் அடியார்களுக்கும் பக்தர் நமக்கு எப்படி இருக்கிறாள்? பரிபூர்ணானந்தினியாக இருக்கின்றாள். அருள்வொளியும் திருக்கண்கள் பவப்பினி அகற்றும் திருவடிகளோட ஆலயத்திலே அம்பாள் அற்புதமாக நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றார். யார் அந்த தாய் என்று பார்க்கலாமா? பராசக்தி அல்லவா. அவள் எங்கும் இந்நீக்கும் ஆயிரங்கண்ணுடையவள். அவளை பற்றி நம்மளை பேச முடியாது. தாய் சக்தி தான். வேல் தங்கிதானே சூரபத்மனை கொண்டான் முருகன். யார் அந்த முருகன் என்று உனக்கு தெரியுமா? கார்முகில் வண்ணன் மாறும் மகன் என்று சொன்னால் உனக்கு புரியுமா? யார் அந்த முருகன் என்று உனக்கு தெரியுமா? கார்முகில் வண்ணன் மாறும் மகன் என்று சொன்னால் உனக்கு புரியுமா? தாய் சக்தி தந்த வேல் தாங்கி சூரபத்மனை கொன்றானே. தாய் சக்தி தந்த வேல் தாங்கி சூரபத்மனை கொன்றானே. தந்தை சிவனுக்கு உபதேசம் செய்ய குருவாய் வந்தானே. தாய் சக்தி தந்த வேல் தாங்கி சூரபத்மனை கொன்றானே. தந்தை சங்கரனுக்கு உபதேசம் செய்ய குருவாய் வந்தானே. மாம்பழம் வேண்டி ஆண்டியாகி மலையில் ஏறிவிட்டான். மாம்பழம் வேண்டி ஆண்டியாகி மலையில் ஏறிவிட்டான். மாயவேந்தன் வலையில் வேந்து குரத்தி மகளை மாலையிட்டான். மாசில்லா கன்னி தமிழின் காவலனாகிவிட்டான். மாசில்லா கன்னி தமிழின் காவலனாகிவிட்டான்.
தன்னை மாண்புடன் தோழும் பக்தர் மனதில் கோவில் கொண்டு விட்டார். தன்னை மாண்புடன் தோழும் பக்தர் மனதில் கோவில் கொண்டு விட்டார். தாய் சக்தி தந்த வேல் தாங்கி சூரபன்மனை கொண்டான். சிக்கலில வேல் வாங்கி செந்தூர்ல சூரசம்மாரம் கந்தபுரான். அப்போ அம்பாள் பாருங்க, அடியாருக்கு அலுவாளிக்கு அவளும் காத்து கொண்டே இருக்கின்றாள். எந்த ரூபத்தில் எப்படி அந்த தாய் பராசக்தியை நம்ம எப்படி போட்டலாம் போட்டு அந்த தாய் பராசக்தி அவளோடு காத்து கொண்டிருக்கின்றாள். மீனை போல கண்கள் உடையவள், அதனாலே அவள் மீனாட்சி. எதிரில் வருகின்ற இந்த மீன் எப்படி காத்துகாத்திருக்கின்றதோ அம்பாளும் தான் வருகின்ற அடியார்களையெல்லாம் அருள்பாலிக்கிறாளே அவளுக்கு மீனாட்சி. சிவனுக்கே காமத்தை அன்பை வழங்கியவள், அதனாலே அவள் காமாட்சி. சமயமறிந்து காத்து வருகிறாளே அவள் சமயபுரத்தாள். அம்பாளை நம்ம வர்ணிக்க முடியுமா? அவள் எழுது எப்படிப்பட்டது? அதான் சொன்னேன், உச்சி திலகம் என்கின்ற செம்மலரை போல, போற்றப்படுகின்ற மலரை போல, அருள் வழிகின்ற திருக்கண்கள், பவப்பெளி அகற்றும் திருவடிகளிலே அம்பாள் அங்கே வீட்டிருக்கின்றால் அடியாருக்கு அலுவாழ்கின்ற கோலத்திலே எந்த இடத்துல அம்பாள் தாய் பராசக்தி அல்லவா? தாயை வர்ணிக்க முடியாது. அம்மா தாயை பராசக்தி உமா மகேஸ்வரிக்கு தாய்க்கு ஜெய் என்று சொல்லி அம்பாள் அப்ப சாக்த சமயத்தின் தலைவியாகிய உமா மகேஸ்வரியின் புதல்வன். அடுத்து அப்ப சாக்த சமயம் தாய் தான் எனக்கு எல்லாம், தாய் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு என்ன பிறகு சாக்த சமயம். சிவன் தான் எல்லாம் என்று சொன்னதுக்கு யார் என்ன பேரு? அதை சொன்னேன், சைவ சமயம். அடுத்து சாக்த சமயம். அடுத்தது மகாவிஷ்ணு வியாபகம், எங்கும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். வியாபகம் மகாவிஷ்ணு அல்லவா? அவர் கோவர்த்தகிரியே மலையாக பசுக்களை காப்பதற்காக மழை நீரை தடுத்து அன்று காத்த கடவுள் அல்லவா நாராயணன். அந்த நாராயணன் அவருடைய மருகன். இந்த நாராயணனை பத்தி பார்க்கலாம். குனிந்த அதாவது மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதிரியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொல 4000 கண் படைத்தல் அந்த நான்முகனே என்னார். என்ன அர்த்தம்? மாலோன் மருகன். மாலவன் யாரு? உறவு முறைகளை எல்லாம் இப்படி கொண்டு வந்து இந்த 6 சமயங்கள்ல சொன்னேன். இந்த 6 சமயங்களை ஒன்று சேர்த்து அந்த உறவு முறைகள் எல்லாம் கொடுத்து அந்த திருப்புகழ் பாடலை பாடச் செய்தானே அப்பன் ஞானத்தை வழங்கி அருணகிரிநாத சுவாமி. அந்த அருணகிரிநாத சுவாமி யாரு? முருகப்பெருமானுடைய பிள்ளைன்னு சொல்லும். பர்சனல் முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டு அவருக்கு திருப்புகழை பாடச் செய்து 6 சமயங்களை ஒன்று சேர்த்து அது உறவு முறைகளை எல்லாம் கொடுத்து திருப்புகழை பாடச் செய்த அந்த திருப்புகழுடைய மகிமையை எப்படி சொல்வது? எம்பெருமானுடைய புகழை பற்றி கூறும் நூல்களிலே திருப்புகழ் பாராயணம் மிக அற்புதமான பாடல்களாகும். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் மாலவன் மருகன். மாலவன் என்று சொன்ன அம்பாளுடைய சகோதரனா, அதனாலதான் தாய் மாமன். அப்போ முருகனுடைய பெருமைகளை நான் சொல்லி வர்றேன். சாக்த சமயத்தின் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானுடைய இளைய குமாரன், சாக்த சமயத்தின் தலைவியாகிய உமா மகேஸ்வரியனுடைய இளைய புதல்வன், மகாவிஷ்ணு மாலவன் மருகன். அந்த மகாவிஷ்ணுவனுடைய மருமகன். ஏனென்றால் அவருடைய 2 புதல்வர் தானே வள்ளி தெய்வயானை. அவர்கள் மூலம்தானே கற்பு மனம் களவு மனத்தை உலக கழித்தவன் முருகப்பெருமான். ஞான பண்டிதன், ஞானாசிரியன், ஞானத்துக்கு அதிபதி. அடுத்து மகாவிஷ்ணு என்ன செய்யறாருன்னா மாலோன் மருகன் சொன்னார். அவர்களை சென்று கண்டு தொழ 4000 மகாவிஷ்ணு அவருடைய பேர் அளவுடையவர். பச்சைமா மலை போல் மேனி பவளம் போன்ற அதரமும் தாமரை போன்ற கண்களும் உடைய அந்த செடி அப்பேற்பட்ட அந்த நாராயணன் கண்டு வியந்து நயந்து போற்றத்தக்க முருகனாமா மால் மருகன் முருகப்பெருமான எப்படி சொல்றாரு பாருங்க. அதுல செடியாய வல்வின் தீர்க்கும் திருமாலே நெடியாரே வேங்கடவா நின் திருக்கோவில் அடியாறு வாழ ஒரு அரம்பயிறு கிடந்து இயங்கும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் என்னார். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவும் வியந்து நயந்து போற்றி காமுறத்தக்க பேராக உடையவர் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் மியாக ஆகாது. அதுல நடராஜ பெருமானை பற்றி நடராஜ பெருமான் உடுக்கையில சிவபெருமான் எந்த கோலத்துல வருகிறார்? சிவபெருமானுடைய திருக்கோலத்துல நடராஜ பெருமான் முத்தமேலும் நான் வல்ல புலவர என்பதை காட்டுகின்றது. அப்போ இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இப்ப சாக்த சமயத்தின் தலைவை சொன்னேன். அடுத்து ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சொல்றேன். ஸ்ரீமன் நாராயணன்
பேர் அழகுடைய தெய்வம். அத்தகைய அழகுடைய தெய்வமாகிய நாராயணமூர்த்தியும் வியந்து நயந்து போற்றி காமிடத்தக்க பேர் அழகுடைய முருகன் சொன்னேன். இங்கே இப்ப அடுத்தபடியா குளித்த பருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போன்ற மேனியிலே பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனித பெரியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தைங்கிறாரு நாவுக்கரசு சாமியில் சொல்றார் தேவாரத்துல. அப்போ இவ்வளவு அழகுடைய சிவபெருமானும் நித்தனை அம்மை சிவகாம சுந்தரி நேயனை காண கண்கள் அத்தனையோடு இவங்கள் தாம் செய்தவர். அத்தனை 33 கோடி தேவதையருக்கு அதிபதியை நித்தனை அம்மை சிவகாம சுந்தரி நேசனை எம்பெருமானை காண கண்கள் எத்தனை கோடி எம்பெருமானும். அப்ப யாரு? சிவபெருமானும் வியந்து நயந்து போட்டு காமரத்தக்க பேர் அழகுடையவன் எம்பெருமான் முருகன். 1000 கோடி காமர அழகெல்லாம் திரண்டு ஒன்றாய் வேன் என்னும் செவ்வேல் விமலமாம் சரந்தண்ணில் தூய வெளியில காற்றா ரெண்டிடின் என்று சொல்றார். எவ்வளவு பெரிய அழகு! அத்தனையா இருந்த 33 கோடி தேவதேவர்களுக்கு அதிபதியை அத்தனை பேர் இருந்தால் எம்பெருமானுடைய அழகு கீழான்னு சொல்லி முருகன் பேர் அழகுடைய தெய்வம். அப்பேற்பட்ட அழகுடைய தெய்வத்தை சீமன் நாராயணனுடைய மருமகன். அடுத்து காணாபத்திய சமயம். காணாபத்திய சமயம் என்று சொன்னால் விநாயக பெருமான். விநாயக பெருமான் தான் எல்லாம், விநாயகரே எல்லாம் சொன்னாக்கா. வி என்றால் உபசர்க்கம், நாயகன் என்றால் தலைவர். விநாயக பெருமான் இல்லைன்னா வேற எந்த காரியமும் நம்ம நடத்த முடியாது. விநாயக பெருமான் வைத்துதான் வீடுகளிலே நடைபெறக்கூடிய வீடுகளிலே நமது இல்லங்களிலே ஆலயங்களிலே எந்த நிகழ்ச்சிகளும் நடந்தாலும் நாம் விநாயகர் பெருமான் வைத்துதான் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்வோம். விநாயகர் பெருமான் இல்லைன்னு சொன்னா அந்த காரியம் எதுவுமே நமக்கு நிறைவுறாது. ஆக விநாயகர் பெருமான் தான் எல்லாமாக வல்லவமாக விளங்குகின்றார். அந்த விநாயகர் பெருமான் காடாபத்தியன் தலைவிநாயகர் விநாயகர் பெருமானுடைய சகோதரன் தான் இளைய சகோதரன் முருகப்பெருமான். இதுல இன்னும் சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா இதுல விநாயகர் பெருமான் எப்படி வச்சிருக்கார்? தன் முருகப்பெருமானை தன் மடியிலே வச்சிருக்கிறார். இப்ப கணிக்காக மனம் வந்தான் பார்வலருக்கு பழனி என்னும் படை வீடு கிடைக்கிறது. ஆனா அந்த பிரணவத்தின் மீது சினம் கொண்டு பிரம்மா மேல சினம் கொண்டு வேலேந்தினான். பார்வலருக்கு சுவாமி மலை என்னும் படை வீடு கிடைத்தது. சூரபத்மன் மீது சினம் கொண்டு வேலேந்தினான். பார்வலருக்கு திருச்செந்தூர் என்னும் படை வீடு கிடைத்தது. சினம் செருவென்ற சினம் தணிந்த பிறகு எம்பெருமான் அமர்ந்திருக்க ஆலயம் திருத்தணி. இதில் என்ன அதிகம் என்று சொன்னால் கணிக்காக அவன் மனம் நொந்தான் என்று சொன்னார்கள். அவன் கணிக்காக மனம் நொந்த போது என்ன அர்த்தத்தை அங்கே சிவனேஸ்வர் காசினி மீறிய பழனாங்கிரி மேவிய பெருமாளேன்னு சொல்றார். பழனியும் பழனி அப்படி சொல்றார். காசினு மீறிய பழனாபுரி யார் சொல்றார்? சிவமே சொல்றார். ஆனால் அம்பாள் என்ன சொன்னார்? கனிக்காக நீ மனம் நோக வேண்டாம், அந்த கனியே நீதானப்பா, அந்த கனிதான் உன்னை உன் அண்ணனிடத்துல சமைத்து விட்டேன் என்று சொல்கிறார் தாய். இந்த தாய் கொடுத்தவன் தான் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொன்னான். அப்ப மலைநிலை தெய்வம் யாரு? முருகப்பெருமான். அப்ப அந்த மலை தெய்வமாகி அந்த முருகக் கடவுளை யார் இடத்துல கொடுத்துட்டார்? விநாயகிட்ட கொடுத்துட்டார். அதற்கு ஆதாரமாக இன்றும் நமது ஊருக்கு மிக அருகாமையில் உள்ள வேலந்தாவலம் என்கின்ற அந்த பகுதியிலே விநாயகப் பெருமானுடைய மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய பெருமையில் நான் கூறிட்டே வருகிறேன். அதை அடுத்து காணாபத்திய சமயம். விநாயகப் பெருமான் தான் எல்லாம். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாய் தன்னை பணிந்தேன்னு சொல்லி கமல் நாயனார் பாடுறார். அப்போ அந்த விநாயகப் பெருமான் முருகப்பெருமானையே தன் மடியில் அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ தாயார் என்ன சிவபெருமான் என்ன நீதானப்பா அந்த கனி என்று சொல்லி அம்பாள் சொல்லி அந்த கனி நீதான், உன்னைத்தான் நான் விநாயகரிடத்தில் கொடுத்து விட்டேன் என்கிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் முருகப்பெருமானைய தன் மடியிலே அமர்ந்த கோலத்திலே முருகப்பெருமான் இருக்கின்றார். அதே போல எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்திலும் முருகப்பெருமான் விநாயகருடைய மடியிலே அமர்ந்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க முருகப்பெருமான் கூடிய பெருமைகள்ல. அடுத்த கௌமாரத்தின் தலைவனார் அதான் முருகன் குமரன். அவனையே வழிபடும் போதும் ஆண்டவனிடத்தில் சென்று நம்ம ஆலயத்துக்கு சென்று வழிபடும் போதும் ஆண்டவன் அந்த இடத்துல உள்ள முருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும், கண்களில் நீர் மல்க அவனை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து அவனை வழிபடுகின்ற அடியார்களுக்கு அச்சந்தோறும் காலனது முகம் தோன்றினாலும் அவனுக்கு கவலை இல்லை.
அப்போ வெஞ்சமில் அஞ்சனால் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிறேன் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அப்ப முருகனே நினை மனமே, வடிவேல் முருகனை நினை மனமே, முருகனை நினை மனமே, வடிவேல் முருகனை நினை மனமே, மன ஆறுதல் அளிக்கும் அழகனை தோதி மனமே, வல்வினை மாயும் தொல்வினை தேயும் பிறவி பிணிதீரும், வடிவேல் முருகனை நினை மனமே, மன ஆறுதல் அளிக்கும் அழகனை தோதி மனமே, அரகர சங்கர அருமுகன் என்றிட அடியார் பணிந்திட வரங்களும் அருளும் முருகனை நினை மனமே, வடிவேல் முருகனை நினை மனமே. நினைந்தால் உருகி உருகி அவனை வழிபட வேண்டும். முருகன் குமரன் குகரென்று மொழிந்துருகும் செயல் தந்தை உணர்வென்றே அருள்வாய் அருள்வாய் பொருவும் கவரும் புவியும் வரவும் குருவும் குவையன் குணவந்தரனே. எம்பெருமானை எப்படி வழி வேண்டும்? அவனை போற்றியும் வழிபடலாம், வைத்தும் வழிபடலாம், எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் உள்ளத்தில் உன்னிடத்தில் அன்பு மட்டும் இருந்தால் போதும். முருகா என்று சொல்லி நினைந்து அவனை உருகி உருகி வழிபட வேண்டும். அப்ப அதான் சொல்லுவார், நெஞ்ச கந்தர் அனுபவத்தில் சொல்றார் பாருங்க, நெஞ்ச கணகளும் நெகிழ்ந்துருவது அஞ்சத்தரன் சண்முகனுக்கு செஞ்சற்பனை மாலை சேர்ந்த பஞ்சக்கரை யானை பதம் பணிவாம்னார். இந்த நெஞ்சமாகிய கல்லு கொஞ்சமாவது இலகி இருக்கணும், அப்பதான் எம்பெருமானுடைய பாதுகாப்பு. ஏன்னா நம்மைய மயிலாசனம் கொண்டு வீட்டிலிருந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டு இருக்கின்றான் எம்பெருமான். அதுல ஒரு தத்துவம் பாருங்க, நெஞ்ச கணகளும் நெகிழ்ந்துருக அஞ்சந்தன் சண்முக செஞ்சற் புனைமாலை, அந்த மாலை விநாயக பெருமானை நினைவெடுத்து அந்த மாலை சூட்டுகின்றார். தன்னை தொழுது வழிபடும் அடியவருக்கு அவன் காவல்கார பெருமான். அவன் நாளந்த வேதத்தின் பொருளோனை நான் என்று மாறுதட்டு அடியாருக்கு அருள்வாளிக்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பான். தொழுது வழிபடும் அடியவர்க்கு காவல்கார பெருமாளே, தொழுது வழிபடும் அடியவர்க்கு காவல்கார பெருமாளே, விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே, முருகா ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை துணரேனே, உனது பழனி மலை என்னும் ஊரை சேவி தரியேனே, ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை துணரேனே. முருகா என்ற சொல்லுக்கு என்ன சொன்னேன்? அழகு, இளமை, தெய்வத்தன்மை, ஞானமனம், மகிழ்ச்சி, இனிமை. அது மட்டுமா? கந்தன், கந்தன் என்று சொன்னால் சர்வ வல்லமை படைத்தவன், கந்தன் என்று சொன்னால் இனிய மனமுடையவன், கந்தன் என்று சொன்னால் எதிரிடைய பராக்கிரமத்தை வற்று செய்கின்றவன். யார் ஒருவர் எம்பெருமானை பாடி எம்பெருமானை புகழ்ந்து அவருடைய திருப்புகளை பாராயணம் பண்ணி வருகிறார்களோ அவர்களை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க விட நினைக்கிறவர் குலத்தை முதலாக களையும் எனக்கோர் துணையதாகும். சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை உரிக்கை எழும் அடுத்த நிலை காணும் தனித்து வழி நடக்கும் என எடுத்துமுறை உறுத்துமுறை வளர்த்துமுறை அடுத்து இரவு பகல் துணையாகும். பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க. வேல் வகுப்புல சொல்லப்படுது, எம்பெருமானை யார் போற்றி துதித்து வணங்கி வழிபாடு செய்து வருகின்றார்களோ அந்த வேலை அல்லும் பகலும் அவனுக்கு துணை இருந்து இடம் புறம் பலம் நான்கு பக்கமும் நமக்கு இருந்து நமக்கு பாதுகாக்கும். அவங்க குடும்பத்தை யாரேனும் கெடுக்க நினைத்தால் அவர்களை துவம்சம் செய்து விடும் அந்த வேல். அந்த வேல் எப்பேர் ஞானமே வடிவாகியவன் அவன் முருகப்பெருமான், ஞானமயமானவன். அப்ப முருகா என்ற சொல்லுக்குன்னு சொன்னேன். அப்ப கந்தன் என்று சொன்னார் ஞானம் அடைமுடையவன், கந்தன் என்று சொன்னார் எதிரிகள் நமக்கு எதிரியா இருந்தால் அவங்க பராக்கிரமத்தை பற்றி செய்து விடுவார். அப்போ முருகனை நினைந்து உருகி உருகி வழிபடும் அடியார்களுக்கு அவன் எப்பொழுதும் அவன் ஆவலோடு நமக்கு அருள்வழி காத்து கொண்டிருப்பான். அப்பா வா என்று சொன்னால் ஓடோடி வருவான். அவன் முருகப்பெருமான் தொழுது வழிபடும் அடி காவல்காரன் மட்டுமல்ல, நம்ம எப்பொழுது அழைப்பார்கள் என்று காத்து கொண்டிருப்பான். பெற்ற தாய் என்ற அழைப்பை எப்படி அழைக்கின்றார் அதுபோல அவன் ஆவலோடு காத்து கொண்டிருப்பான். யார் வேண்டினாலும் காட்டுபவர்களையும் தியாகாங்க சேலம் போற்றி முருகனை போல் ஒரு கருணையுள்ள தெய்வம் இருந்திட காணுதல் அருமையுமன்றோ, பெரும் தவமியற்றி பெறுவதற்கரிய அரும் பெரும் பதவி விரும்பிய தருவதில் முருகனை போல் ஒரு
கருணையுள்ள தெய்வம் இருந்திட காணுதல் அருமையும் அன்றோ. சிறுமி வள்ளியவள் இருமாந்திருக்கையிலே விருத்தனாய் வேடனாய் திருவருள் புரிந்து திருமணம் செய்தவன் முருகனை போல் ஒரு கருணையுள்ள தெய்வம் இருந்திட காணுதல் அருமையும் அன்றோ. கோடி குறை கருதினால் வேறுமுனி அணியாத தேவர் பெருமாள் தீயவை விருந்தாரேனும் குமரவேல் திருமணுற்றால் தூயவராகி மேலை தொல்கதை அடைவர் ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் மாய அண்ணால் செய்த அவன் சூரனும் அருள் பெற்று வந்தான் ஆண்டவன். முருகா என்று சொன்னால் நம்முடைய தீயதைகளை அழித்து விடுவான். முருகா என்று சொன்னால் முருகா என்னை மன்னித்து விடு என்று சொல்லி கோடி குறை கருதினாலும் வேறுமுனி அணியாத தேவர் பெருமான் அவன். அவளோடு அடியார்களுக்காக அருள்வாளிக்க காத்து கொண்டிருக்கின்றவன் அவன். அதான் அப்பவே சொன்னேன், குழந்தைகளுக்கு பாலனாக, இளைஞர்களுக்கு குமாரனாக, கலைஞர்களுக்கு ஆறுமுக அண்ணலாக, மந்திர உபதேசம் விட்டு விளங்குகின்ற அடியார்களுக்கு ஞான பண்டிதனாக முருகப்பெருமானை எப்படி பண்ண அடுத்து இல்லறத்தில் இருக்கின்றவர் வள்ளிதேவன சமேதராக, வீரர்களுக்கு சேனாதிபதியாக, பற்றை முழுவதும் துறந்த அடியார்களுக்கு ஆண்டி கோலத்திலே அவன் அருள்வாளிக்கின்றான். ஆக அப்பேர் முருகப்பெருமான் தன்னை அருள்வாளிக்கின்ற, தன்னை நினைந்து வழிபடும் அடியவர்களுக்கு அவன் எப்பொழுதும் அவரோடு காத்து கொண்டிருப்பான். யார் வேண்டினாலும் கேட்டவர்களையும் தியாகாங்க சீலம் போட்டி தீயவை எவ்வளவு தீயவை இருந்தாலும் முருகவேல் முன் நின்று வேண்டி நின்றால் அவருடைய தீ சக்தியெல்லாம் அழித்து விடுவானாம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்வொழில் மாங்கடம் தேன்பட்டு அழிந்தது செங்கூர் வயல்வொழில் தேங்கடமின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம் அவன் கால்பட்டு அழிந்த தலைமேலாயன் கையெழுத்தேன்னார். பாருங்க, முருகப்பெருமான கும்பிட்டு என்னெல்லாம் வருது. சிவபெருமான இடத்துல ஆணை தாங்கி நம்ம தலையில இட்டமுடன் எழுதுற பிரம்மன், அப்பேற்பட்ட அந்த பிரம்மதன் எழுதிய எழுத்தும் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப எம்பெருமானுடைய திருவடி நம்முடைய எழுத்தையை அழிக்கக்கூடிய ரப்பர். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடமின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் அவன் கால்பட்டு என்ன அழிந்தது அயன் எழுதிய எழுத்து அழிஞ்சு போச்சு. அது மட்டுமா, அவனை நாடி தொழுதை வழிபடுகின்ற அந்த அடியாரை நாளும் கோளும் வலியுறுத்தாது, அவையே வழியிலிருந்து அழியும். அப்ப முருகனே கதி என்று சொன்ன அந்த அடியாரில் அப்போ கந்தன் என்று சொன்னால் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாத்தாகி தீய குணங்களையெல்லாம் அழிப்பவனுக்கு பேர் கந்தன். முருகன் ஞான பண்டிதன் ஞானாசிரியன். அவனை எப்படி வழிபட வேண்டும்? முருகன் தண்ணி வேல் முனினம் குரு வென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவண்டு அருவண்டு உளதண்டு இளதண்டு இருளண்டு ஒளி என்று நீண்டதுவே நாளென் செய்யும் இனிதானின் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோட்டின் செய்யும் குமரேசருக்கு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் நமக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்கிறார். ஆஹா, நாளும் அவைகளே வழியிழந்தழியும். நாளும் நட்சத்திரங்களின் மேல நம்மளை என்ன செய்யும்? யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆக அடியார்களுக்கு ஆள்பாளிக்கின்ற எம்பெருமான் ஞானாசிரியனை முருகனை நம்ம உருகி உருகி சொல்ல வேண்டும். முருகன் குமரன் குகன் என்று மொழிதோறும் செய்தந்து உணர்வென்று அல்வாய் அல்வாய் அவன் முருகு என்று உருகி உருகி சொல்ல வேண்டும். பண்டை தமிழருக்கு இதுக்கு மேல் நான் பெயரை கொடுக்க முடியாது. சுப்பிரமணியம் சு என்றால் ஆனந்தம், பிரம்மத்திலே நிலைத்து நிற்கின்றவன் குமரன். முருகன் குமரன் குகன் சரவணன் கார்த்திகேயன் அவன் எண்ணற்ற திருநாமங்கள் உண்டு. விசாகனால் சொன்னால விசாகன், அப்படி எண்ணற்ற எம்பெருமானுடைய நாமங்கள்லாம் இருக்கு. அடுத்தபடியாக எம்பெருமானை பற்றி பார்க்கின்றது அவனுடைய திருப்புகழில் ஒரு பாராயணம் நம்ம பார்க்கிறோம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானமைக்க அறியாத சடக சட மூடமட்டி பௌபினை தனித்த தமிழ் மிடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாது இருப்பதென குறைய வேலை செப்பு கைலை மலை நாத பெற்ற குமரோனே கடகவை மீறியத்ன மணியணிவன் மாலை செச்சை கமலமனம் மார்கடப்ப மணிவேனே தருணமிது யாமிகுத்த கணமது நீர் சேவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் தகமை சிவஞான முக்தி பரகரியும் நீ கொடுத்து உதவி பெருக வேணனைத்த வடிவேலா அருணதல வாத வத்பவது நிதன் மீது அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா தமிழ் கடவுள்
மதில் வீரா அதிசயமனை மற்ற பழனிமலை மீது இருந்த முருகப் பெருமானேன்னு சொல்றார். அருணகிரிநாத சுவாமி மலை திருப்புகள்ல பாடுறார். திருப்புகள் நான் தான் அப்ப சொன்னேன், இந்த திருப்புகளை யார் ஏற்றிருக்கு சொல்லியிருக்கேன்? அருணகிரிநாத சுவாமிகள். தவசிரேஷ்டர் சிவபெருமான், முனிசிரேஷ்டர் அகத்தியர், அடுத்து நரசிரேஷ்டர்னு சொன்னா அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத எம்பெருமானுடைய மானிட வர்க்கத்திலே முழு உபதேசம் முருகப்பெருமானுடைய திருவள் முழுவதும் கைவர பெற்றவர். அப்போ கைலம்பதியிலே எழுந்தெழி இருக்கின்ற சிவபெருமான் பெற்றிய குமார கடவுளே, பன்னிரு வியாசங்களிலும் பொன் மணி மாலைகள் வெட்டி மணிமாலைகள் எல்லாம் தரித்து கொண்டிருக்கின்றவரே முருகப்பெருமானே, தாமரைக்கு நிகரான ஆன்மாக்களுடையதே, அதாவது சிவந்த இதழ்களுடைய உம்முடைய தாமரை மலர்களை நாள்தோறும் தியானித்து ஒருமுகப்படுத்தி, அதாவது அருமையான செந்தமிழ் தந்து உம்மை பாடச் செய்தவரே, மயில் வாகனத்தையுடையவரே முருகப்பெருமானே. இப்ப பாருங்க, சுவாமி மலையிலே பழனியம்பதியிலே சுவாமி மலையிலே எழுந்தேறி இருக்கின்றவரும் பழனியம்பதியில் ஆண்டிகொள் விளங்குகின்றவுமாய முருகப்பெருமானே, கட்டளக்கூடியவரே எம்பெருமானே, தாமரைக்கு நிகரானதும் ஆன்மாக்கள் ஒடுங்குமிடமாகிய தேவருடைய திருவடியை அனுதினமும் ஒருமுகப்பட்டு அரை நிமிஷ நேரமாகிலும் புலன்களை அடக்கி தியானம் செய்யும் முறைப்படி தியானம் தன்மை உணராதவனும் அறிவில்லாதவனும் குற்றமுடையவனும் மூடனும் மட்டியும் பெருவிப்பினி காரணமாகிய அடியேன் அருட்செல்வமற்று மயக்கத்தை கடந்து நான் துன்புறுவது முறையோ? ஐயா, இந்த வேளையில் திருவாய் மலர்ந்தருள்வாய். அவ்வாறு செய்வதற்கு காரணம் என் மீது உள்ள குற்றம் என்ன? திருவருள் உருவிக்கிறது நல்ல தருணம். மிகுந்த பெருமையுடைய இறுதியற்ற பேரின்பத்தையும் எல்லா வகையான செல்வங்களுடன் கூடிய பெருவாழ்வையும் தகுதியையும் பதி அறிவையும் பிறவா பேரன்ப மோட்சத்தையும் தந்து எம்மை ஆட்கொண்டு அருள்புரிவீராக என்று பாடுகிறார். இதுல மிக அற்புதமாக தமிழ் கடவுள், தமிழ் தெய்வம் இதை எப்படி சொல்றார் பாருங்க. தமிழாலே உலகிலே பேசப்படும் மொழிகளுக்கெல்லாம் தலை சிறந்தது தமிழ் மொழியாகும். இறைவனை எளிதிலே பேச வெளியும் தமிழ் தீன் தமிழேயாகும். இறைவன் சங்க புலவர் தானும் ஒரு புலவனாக வீட்டிலிருந்து சங்க தமிழை ஆராய்ந்தவன். சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுத்தது தமிழ், சேக்கிலாருக்கு அடியெடுத்து கொடுத்தது தமிழ், அருணகிரிநாத சுவாமிகளுக்கும் அடியெடுத்து கொடுத்தது தமிழ். இதன் பெருமை நன்கு விளங்குகின்றது. முதலை வாய்ப்பட்ட முகனுக்கு உயிர் கொடுத்தது தமிழ், கற்புனையை நற்புனை ஆக்கியது தமிழ், எளிமை பெண்ணாக்கியது தமிழ். தமிழ் அதாவது குதிரை சேவகனாக வர செய்தது தமிழ், கற்றூனிலே காட்சி தர செய்த முருகப்பெருமானை கற்றூனிலே காட்சி தர செய்த திருவண்ணாமலையிலே காட்சி தர செய்த தமிழ். அப்படி தமிழ் தமிழ். அப்போ பேசுந்தோறும் இன்னும் இன்பத்தை தருவதும் தமிழ், இயற்கையான மொழியும் தமிழ், பேரின்பத்தை வழங்குவதும் தமிழ். ஆதலால் அருணகிரிநாதர் அரிய தமிழ் தான் என்று வைக்கின்றார். மயில் வீரா என்றதனாலே தமிழுக்கும் மயிலுக்கும் சம்பந்தம் உண்டுங்கிறார். ஏன்னா அது தமிழ் ஏறைய மொழியில் இருக்கிற ஓங்காரத்தை காட்டி ஆடுறதில்ல, தமிழ் மொழியில் இருக்கிற ஓங்காரத்தை தான் காட்டி ஆடுகிறது. ஆக தமிழ் கடவுள், தமிழ் தெய்வம் என்று சொல்லி எம்பெருமானை பற்றி தமிழை பற்றியே பேசுறார். அந்த தமிழ் அமிர்தனமினிய மொழி அல்லவா, அந்த தமிழ் கடவுள்ல தானும் ஒரு புலவர் வீட்டிலிருந்து சங்க தமிழை ஆராய்ந்தவன் சொல்றாரு. அதுல அருணகிரிநாத சுவாமியில அருணகிரிநாத 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே சிவஞான பானுவாக அவதரித்தவர் அருணகிரிநாதர். சைவ வைஷ்ணவ பூசல் நடந்த போது கூட திருவண்ணாமலையிலே அருணகிரி என்ற கார்மேகம் எழுந்து சிந்தை குளிர செவி குளிர ஊன் குளிர திருப்புகழ் என்ற அமுத தமிழ் மழையை பொழிந்தது. 10,000 முறை பொழிந்தது. திருப்புகழ் ஒரு 7 மணி நேரம் சொல்லக்கூடியதல்ல. இது என்ன விசேஷம்னா, திருப்புகள்ல வேதங்கள் இருக்கின்றன, உபநிடதங்கள் இருக்கின்றன, மருத்துவ முறைகள் இருக்கின்றன, குடும்ப தர்மங்கள் இருக்கின்றன. அது ராமாயணம், பாகவதம், திருவிளையாடல், பெரிய புராணம் அனைத்தும் உள்ளது. அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லாததே இல்லை. அருணகிரிநாத பெருமான் மிக பெரிய அருளாளர். சந்த தமிழுக்கு வழிவகுத்த பெருமை அருணகிரிநாத சுவாமிகளுக்கே உரியது. திருப்புகளுக்கு முன்னும் இது போல பாடல்கள் இல்லை, அதன் பின்னும் இது போல பாடல்கள் இல்லை. திருப்புகள் முன் 8 வரிகள் சிற்றின்பத்தை பற்றி பேசும், பின் 8 வரிகள் பேரின்பத்தையும் பெருமையை உணர்த்தும். பெரும்பாலான பாடல் எல்லாம் இவ்வாறு இருக்கும். இசையும் தமிழும் கலந்த இன்பநாதம் முருக பக்தியுடனே எம்பெருமான் நம் மனதை கொள்ளை கொள்ளச் செய்யும் அருட்திரு பாடல்களே திருப்புகள் ஆகும். தத்துவமும் இறைவனடையும் வழிமுறைகளும்
இடையிடையே பேசப்படுவதுடன் இந்த உலகத்தின் கண் சிறுமையையும் உடனே நிலைமையாமையையும் அற்புதமாக சித்தரிப்பார் அருணகிரிநாத சுவாமிகள். இறைவனை அடைய ஏற்ற சாதனம் இந்த உடம்பு. மனிதனின் ஆறறிவு உணர்ந்து துதிக்கத்தக்கதாகும். இக்கருத்தை திருப்புகழ் வலியுறுத்துகிறது. தமிழர்கள் விசேஷமாக வணங்கிய கடவுள் மட்டுமல்ல, முருகா என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள். மேலும் முருகப்பெருமானி கலியுகத்தில் அடியார்களுக்காக பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி வரும் ஆறுமுக பரமொருள் கீர்த்தி தமிழ்நாட்டு இலக்கிய செல்வங்களிலெல்லாம் திருவட் அதாவது தோத்திரங்கள் பாக்கள் எல்லாம் பரவி கிடைக்கிறது. படிப்பவர்களையும் கேட்பவர்கள் இன்பத்திலே திளைக்க வைக்கிறது. அருணகிரிநாதர் மிக பெரிய அருளாளர். அவர் பாடிய திருப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. சந்த தமிழில் சிந்து பாடும் அருணகிரியாரின் ஆனந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் அற்புதமானவையாகும். முருகாசரணம் என்று வணங்கி அருணகிரிநாதரை நோக்கி திருப்புகள் பாடு என்று அல்லவா சொன்னார். அது அடியெடுத்து கொடுத்தார் அல்லவா. முத்தைத்தெரு வத்தைத்தெரு என்று அந்த தமிழுக்கு வழிவகுத்த பெருமை அருணகிரிநாத சுவாமிக்கே உடையது. எனவே முருகப்பெருமானை தொழுது வழிபடும் அடியவருக்கு அவன் கால பெருமானாக வருகின்றார். நாளந்த வேதத்தின் பொருளவனை நான் என்று மாறுதட்டும் பெருமான அடியாருக்காக அவளோடு காத்து கொண்டு இருப்பான். தீயவை புரிந்தால் எவ்வளவு தீய புரிந்தாலும் முருகப்பெருமான் முன் நின்று அவன் நினைத்தால் வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியவன் முருகன். அடுத்து சிவபெருமானதுல முத்தமிழ், தமிழை, இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் பிரித்த பெருமையும் அவரது முக்கட்பரம தொடர்பு படுத்திய போய் சைவத்துக்குத்தான் உண்டு. இயல் தமிழ் சச்சிதானந்தமயமானது முத்தமிழ். இயல் தமிழ் சத்து, இசைத்தமிழ் சித்து, நாடகத்தமிழ் ஆனந்தம். விரைந்து சென்று இறைவன் செவியிலே நுழைவது முந்து தமிழ். ராமரும் தமிழ் பயின்று அம்மா என்று அழைத்தார் என்பதும், முருகனே தமிழ் என்பதும், பாம்பனையுடன் பரந்தாமனை பின்தொடர வைத்ததும் தமிழ். திருக்கையிலை சென்று அரங்கேறியதும் தமிழ். பித்தா என்று பாடப்பெற்றதும் தமிழ். பற்பல அற்புதங்களை ஆற்றியதும் தமிழ். சேரமான் பெருமான் நாயனார் பாடிய திருக்கையிலாய ஞான உலாவும், காரைக்கால் அம்மையார் பாடிய இரட்டை மணி மாலையும் திருக்கையிலே அரங்கேறின. கைலாலயம் வரை சென்று வீறு பெற்ற மொழி எது என்று சொன்னால் தமிழ் ஒன்றே ஆகும். ஏனைய மொழிகளில் இருக்கும் ஓங்காரத்தை காட்டி மயில் ஆடுவதில்லை, தமிழில் இருக்கின்ற ஓங்காரத்தை காட்டி ஆடுகிறது. அதனாலதான் தமிழுக்கும் மயிலுக்கும் சம்பந்தம் உண்டு என்று சொல்லி அருணகிரிநாத சுவாமிகளை ஏற்றியிருக்கிறார். ஆக முத்தமிழிலும் நான் வல்ல புலவன் என்பதை காட்டுகிறார். அதிலே முத்தமிழிலே நாடகத்தமிழே நடராச பெருமான். அவன் ஆடாத ஆட்டமில்லை, அவன் ஆட நாம் எல்லாம் ஆடுகிறோம். அவனை தென்பால் வந்தாடும் சிற்றம்பலவன் என்று சொல்கிறார் மாணிக்கவாச சுவாமிகள். அவன் கூத்தால் ஐந்தொழிலும் நடைபெறுகின்றன. அவன் கூத்திலே மயங்கிய காரணத்தால் தான் மனித பிறவி துன்பம் என்று தெரிந்தும் மனித பிறவி வேண்டும் என்கிறார் நாவுக்கரசு சுவாமிகள். இறைவனுடைய ஊழி கூத்திலே உள்ளத்தை பறிகொடுத்தவர் காரைக்கால் அம்மையார். இறைவா, நான் பாட வேண்டும், நீ ஆட வேண்டும், உன் அன்பு கேள், நான் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். முத்தமிழால் வைதாரியம் வாழ வைப்பான் என்கின்றார். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் பொருள் மிகவும் ஆழத்தில் இருக்கிறது. சத்து என்பது இயல்தமிழ், இசைத்தமிழ் சித்து, நாடகத்தமிழ் தான் ஆனந்தம். அதுதான் சொன்னேன், சத்து சித்து ஆனந்தம் என்று சொன்னேன். முருகா என்ற சொல்லுக்கு அழகு இளமை என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவட்கரணை இதுகாரம் எனக்கு பேச வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், நான் ஆங்காங்கே வீட்டிற்கின்ற அடியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரர் குழந்தையை அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மழலை செல்வங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய திருவக்கரணையினால் நீங்கள் அனைவரும் நலம்பல பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் சில நிமிடங்களிலே ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களிடத்திலே நான் நிறைவு செய்ய இருக்கின்றேன். சைவத்தையும் வைணத்தையும் இரு கண்களாக கொண்ட தமிழ்நாட்டிலே அருளாளராகிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எண்ணற்ற அருட்பாக்களை ஈட்டிருக்கலாம் என்றாலும் சைவ வைணவத்தை இணைத்த திருப்புகழ் பாடல்கள் பெருமை அருணகிரிநாத சுவாமிக்கே உரியது. ஏனென்றால் திருப்புகழிலே 6 சமயங்களாக பிரிக்கப்பட்டு வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் அனைவரையும் இணைத்து ஒன்று சேர்த்து பாடிய சந்த தமிழ்
திருப்புகழ் பாடல்கள். எனவேதான் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதற் போல என்று சொல்வார்கள். கந்தன் என்று என்ன சொன்னேன், எல்லா தெய்வத்தையும் அம்பாளை பத்தி பண்ணா அம்மா தான் வருவார், சிவனை பத்தி பண்ணா சிவன் தான் வருவார், அனைத்து தெய்வங்கள் 6 சமயங்கள் இருக்கக்கூடிய 5 தெய்வங்களை பாடினா வருவாங்க. ஆனா முருகனை பாடினா எல்லா தெய்வங்களும் வருவாங்க. ஆதிசங்கரனார், பாகமாதுமை, கோலாம்பிகை, மாதா, மனோன்மணி, ஆயுசுந்தரி, தாயான, நாரணி, அபிராமி, அவள் கொண்டு விராலே சிறாரவ கோமலம்பல கோவில் மீறி ஆவினன்கொடி வாழ்வான தேவர்கள் பெருமானேனர். நான் சொன்ன பாருங்க, எத்தனை பேர் வந்துட்டாங்க பாருங்க. இப்ப சொல்ல போற அடுத்த திருப்புகள் இன்னொன்னு சொல்றேன். சிவனார் மனங்குளிர் உபதேச மந்திரமீறி செம்மியிலும் குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின் செயலை விரும்பி உளம் நினையாமல் அவமாய் கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேனே அஞ்சன் வர வேண்டும். அறிவாகமும் பெருக இடரானதும் அருள் ஞான இன்பமது புரிவாய் நவநீதம் திருடி உருளோடு ஒன்றுமறி ரகுராமர் சிந்தமையில் மருகோன் நிசதேவல் அங்கிருந்து நலமான விஞ்சகர் விளையோவே தேவயானை அங்கரமின் மணவாள சம்பரமர திரள்வீர மிஞ்சுகதிர் வடிவேலா திருவாவணன் குழவேல் சௌந்தரிய மெய்கண்ட விரல் பெருமானே. பாருங்க, யாரெல்லாம் அம்பாளை பாடியாச்சு, நாராயண வந்துட்டாரு, முருகப்பெருமானை கூப்பிட்டா அனைத்து தேர்வுகள் வருவாங்க. அதனாலதான் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போல எம்பெருமானுடைய பெருமைப்பட்டு இதுகாரம் பேச இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்போ அடியாராம், எங்களுக்கெல்லாம் பாடுவதற்கு பாத்திரனில்லை, ஆயினும் நாங்கள் எல்லாம் உன் மழலைகள், எங்கள் மழலைகள் உன் சன்னிதானத்தை திறக்கட்டும், உன் 6 திருமுகங்களிலே ஒரு முகமாயினும் எங்கள் பக்கம் திரும்பட்டும், உன் 12 திருக்கரங்களிலே ஒன்றாயினும் எங்களை பற்றி அரவணைக்கட்டும், உன் மயிலாட்டம் காண மயிலேறி காவடி ஆட்டங்கள் கோடி கோடி கொண்டு துதிக்கின்ற எங்களுக்காக சேவலம் மயிலும் சீரடி கருணை புரியட்டும், அகன்று கொடுத்த உமது ஞானவேல் எங்களை அரவணைத்து காக்கட்டும், அல்வாய் ஐயனே மான்மருகா கந்தனே என் மயிலேறும் ஞான பேரொழியே குமரா கோவே தயையே தணிகவாள் செல்வா முருகா சரணம் ஞான குருவே சரணம். எனவே கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் ஆறுமுக பெருமான திருவுருவத்தை தரிசிப்பது நமது கண்கள் பெற்ற பயனாக, எம்பெருமானது நாமத்தை கூறுவது நமது நா பெற்ற பயனாக, அவரது திருப்பாதார விந்தங்களை தொழுவதையே நமது கைகள் பெற்ற பயனாக, அவரது தொண்டிற்கு ஆட்படுவதையே நமக்கு மனம் வாக்கு காய் முதலவை கர்ணங்கள் பெற்ற பயனாக கருதி அவனுடைய வழிபாட்டிலே திருவருட்ப பாடலை ஒன்றி சொல்லி வழிபட்டு அவன் திருவருள் முழுவதும் அந்த பெற்ற பயனாக கருதி வழிபட்டு அவனது திருவருட் கருணையை பெற்று என்றென்று வாழ்வாங்கு வாழ்வோம். எத்திக்கும் என்னுள் தித்திக்கும் இன்பமே என்னுக்க ஊராகும் ஒரு ஏகமே ஆனந்த போகமே முத்திக்கும் முத்தான முதல்வனே மெஞ்ஞான மூர்த்தியே முடிவில்லாத முருகனே நெடியமல் மருகனே சிவவீரன் மூத்தாடும் அருமை மகனே பக்தி கூகந்தால் வரிந்தாலும் நின்னடிப்பட்டல்லி என்னை இந்த படியிலே உலகின்ற குடியிலே ஒருவனை பண்ணாமல் ஆண்டருள்வாய். சத்திக்கும் நேர் சென்னை கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்த வேலே சண்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. ஆறிரே தளந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, ஆறிரே தளந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க, செவ்வலேறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். இதை கேட்டு அன்று அங்கே அமர்ந்து இருந்து ஆங்காங்கே வீட்டிலிருந்து கேட்கின்ற அன்பர்கள் அனைவரும் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் எல்லாரும் நலம்பல பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இத்துடன் நான் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இந்த குரு அருள் ஆன்மீக மையத்து அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளத்த வணக்கத்தை உட்காத்திக் கொள்ளுகிறேன், வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். முருகா சரணம், முருகா சரணம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம், முருகா சரணம்.